பெரியவர்கள் எங்களிடம் கையெழுத்திருந்தார்கள். நாங்கள் ஒரு 8-9 பேர் தான். பல பள்ளிக்கூடங்களில் நான் தனியாக படித்திருந்தேன். பேட்ரிக்ஸ் பள்ளிக்கூடத்தில் படித்தவர், ஸ்டாண்டியில் படித்தவர் அப்படின்னு ஒரு 8 பேர் நாங்கள். முழுமையாக நாங்கள் அங்கே படுத்து நித்திர கொள்வோம், படிப்போம், புறப்படி செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் படிக்கின்ற சூழல் ஒரு வேகமும் எங்களிடம் இருந்தது. கிட்டத்தட்ட 8 பேரில் நான் நினைக்கின்றேன் 7 பேர் யூனிவர்சிட்டியுடைய பல்வேறு இடங்களுக்கு போனவர்கள், பொறியியலாளர்களாக போனவர்கள், விஞ்ஞானப்பட்டதார்கள் அப்படியெல்லாம் போனவர்கள். உண்மையில் அது அந்த புதிய பெரியவர் ஊரில் பெரியவர்கள் உணர்ந்து செய்த ஒரு பெரிய காரியம் என்றபடியினால் எங்களுக்கு அது சாத்தியமாயிற்று. அதுபோலதான் இதுவும் இப்பொழுது டிவி என்கின்ற ஒரு விடயம் எங்களோட வீடுகளில் வந்துவிட்டது. தவிர்க்க முடியாமல் டிவியில் நாடகங்களும் வந்துவிட்டது. அதை ஒரு விதமான போதை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று எல்லாரும் சிக்கப்பட்டு போயிருக்கின்றார்கள் பெரியவர்கள் எல்லாம். எனவே அவர்கள் அந்த நாடகங்களை பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். அதனால் வீடுகளில் எப்பொழுதும் ஏதோ ஒரு விதமான சத்தம் இடைஞ்சல் இருக்கும். முந்தைய விட இப்பொழுது எங்களோட வீடுகளில் கணக்கு குடும்பங்கள், கணக்கு ஆக்கள். எனவே அவர்களுடைய நடமாட்டம், செயற்பாடுகள் இதெல்லாம் பிள்ளைகளை படிக்க வராது. படிக்கக்கூடிய மாதிரியான வாய்ப்புகளும் இந்த வீடுகளிலே இருக்காது. எனவே நாங்கள் நினைக்கிறது இந்த அவர்கள் படிக்க ஆர்வம் கொள்கின்ற பிள்ளைகளை தூண்டுவதற்காக ஒரு இடத்தை கொடுப்பது முதலாகும். உண்மையில் அதற்கு நாங்கள் எங்களுடைய பாடசாலை அதிபர் என்ற வகையில் அதிபருக்கும் பாடசாலைக்கு ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றியுடையவர்கள் இந்த பாடசாலையை பயன்படுத்துவதற்கான அனுமதி. நான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு அனுபவத்தை சொல்வேன். சுழிபுரம் என்று இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் மீனவ சமூகத்தினுடைய கிராமம். அந்த சுழிபுரம் கிராமத்தில் கலம்புகளுடைய வாசியசாலை என்றும் வாசியசாலை இருக்கிறது. அந்த ஊர் பெரியவர்கள் யோசித்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் படிக்கிறது, இதே பிரச்சனை அவர்களுக்கு. அவர்கள் ஒரு சின்ன கட்டிடம் கொண்டு ஒரு வளாவில் போட்டு அவர்கள் சொன்னார்கள், ஊரில் உள்ள அத்தனை பிள்ளைகள், ஊர்லேன்னு சொல்கிறது தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த அந்த அவ்வளவு பிள்ளைகளும் பின்னேரம் 6 மணிக்கு பிறகு வீட்டை நிற்கக்கூடாது. நீ படிக்கிறியோ இல்லையோ இந்த மண்டபத்துக்கு வந்தோம். அது ஊர் மக்கள் கூடி முதலாவது எடுத்த முடிவு. அந்த முடிவின்படி எல்லா பிள்ளைகளும் கட்டாயமாக வீட்டில் நிற்கலாம். 6 மணிக்கு பிறகு எல்லாரும் கட்டாயமாக இந்த மண்டபத்திற்கு வர வேண்டும். அந்த மண்டபத்தில் ஒவ்வொரு தூணுக்கு நடுவில் 5ஆம் வகுப்பு பிள்ளைகள், 6ஆம் வகுப்பு பிள்ளைகள், 7ஆம் வகுப்பு பிள்ளைகள் அப்படி லைனில் ஒரு கொஞ்சம் 5 பேர், 10 பேர், 7 பேர், 6 பேர் என்று இருப்பினும் ஒரு இளைப்பாரி அதிபர், சுழிபுரம் விக்டோரியா கோயிலுடைய அதிபராக இருந்தவர், அவர் வந்து பேச்சியை போட்டுட்டு அதில் இருப்பார். அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். நீட்டு தடி வந்து வச்சு கொண்டு அவர் இருந்தால் அந்த இடத்துல அமைதி இருக்கின்றார். பிள்ளைகள் தன்னுடைய பாடத்துக்கு இதில் வந்து தன்னுடைய புத்தக கோப்பியை வந்து படிக்கும். அதே நேரத்தில் ஏற்கனவே படித்து பாடசாலைகளுக்கு இடையில் விலகிய அல்ல பட்டதாரியாகிய 6வது இருந்தால் அவர்கள் வருவார்கள். அரசாங்க கந்தூரில் வேலை செய்கிறவங்களோட இளம் பிள்ளைகள் வருவார்கள். அவர்கள் ஒரு 7-8 பேர் 9 பேர் வருவினம் வந்து என்ன செய்யணும், அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகிட்ட இன்னைக்கு உனக்கு ஹோம்ஒர்க் தந்ததா, செய்தாயா, காட்டு, செய், அப்படி ஒவ்வொரு பிள்ளையாக கேட்டு 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 என்ன செய்வார் என்றால் அந்த பிள்ளைக்கு அந்த ஹோம்ஒர்க்கை செய்ய வைக்கின்ற வேலையை ஒன்று உதவி செய்வார். அல்ல ஒரு பிள்ளை யாரா பிள்ளைக்கு ஒரு கணக்கு விளங்கினா அந்த பிள்ளை எழுப்பி போய் ஒரு அக்காவட்டையோ ஒரு அண்ணாவட்டையோ கேட்கும், எனக்கு இதை சொல்லித்தாங்க. அவன் இருந்தால் அந்த பிள்ளைக்கு தனியை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படியே அது ஒரு சமூக செயற்பாடு ஒன்று அங்கே இயங்கியது. இயங்கி இன்றைக்கு அந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட 20-25 கிராஜுவேட் பட்டதாரிகள் இன்றைக்கு உருவாகி அவருடைய முன்னேற்றத்தை கண்டு அவருடைய புலம்பெயர் சமூகம் இப்போ அவைகளுக்கு ஒரு பெரிய மண்டபம், இந்த பள்ளிக்கூட மண்டபம் கட்டி கொடுத்தார். அதுக்கு முதன்மையாக இருந்தது ஊரில் இருந்த அத்தனை பெற்றோர்களும் எடுத்த தீர்மானம், பிள்ளைகள் அனைவரையும் பின்னேறம் 6 மணிக்கு பிறகு வீட்டில் வைத்திருப்பதில்லை. எல்லோரையும் இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு படி, காய்ச்சல் வந்தால் போவாங்க, அங்கே போயிட்டு படி. அது முடிஞ்ச 8 மணிக்கு பிறகு தான் வரணும். அவையில் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒழுங்கு செய்து வச்சிங்கன்னா வார பிள்ளைகளுக்கு ஒரு பெயிண்டி ஒன்று கொடுக்கலாம். இல்லை
அப்படி என்னென்னு சொன்னால் அவர்கள் நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு அந்த ஒழுங்குக்கு நாங்கள் வரையில்லை, நீங்களாக படியுங்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது என்று சாத்தியம். அந்த பிள்ளைகள் வழிகாட்ட வேண்டும். அதற்காக நாங்கள் அதற்கு சிறப்பாக ஆசிரியர்களை தேட வேண்டுமில்லை. எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பாடசாலை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவர்கள், விலகியவர்கள் அல்லது பள்ளிக்கூடங்களோடு இந்த படிப்புகளில் வந்து இந்த பாடம் சொல்லிக் அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் எடுத்தவர்கள் இல்லை கந்தூரோட வேதிக்கைகள் இல்லை முக்கிய வழங்கினாக்கள் கூட வந்து இந்த பிள்ளைகளை பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளை தன்பாக்கவே படிச்சுட்டு பிள்ளைகள் வீட்டை போய்க்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன படித்த வேலைன்னு சொல்லி தந்துங்கன்னா கேட்கணும். அதெல்லாம் இல்லை நாங்கள் எங்களோட வார்டிலிருந்து படிச்சுட்டு வந்த நாங்கள் என்று சொன்னால் பெற்றோர் பிறகு அதுக்கு போகிற நீங்க பேர் என்று சொல்லிவிட்டு மறுத்து போடுறோம். அப்போ அவைகள்ட்ட பேர் எதிர்பார்ப்பு இருக்கும், யாராவது சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒழுங்கமைக்கிற பழைய மாணவர் சங்கமும் இந்த இடம் தோழர்களும் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நாங்கள் அதைத்தான் யோசிக்கிறோம். நாங்கள் இயலுமான வரைக்கும் ஒரு வாரம் அடுத்த வார்த்தைகளில் இருந்தால் உங்கள் எல்லாருக்குமான பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அண்ணாமர அக்காமர உதவிக்கு கொண்டு வரக்கூடிய என்று நாங்கள் யோசிக்கவில்லை. இங்கே வந்து படிக்கிற எல்லா பிள்ளைகளும் பின்னேரம் இங்கே படிக்க முடிஞ்சு போயிருக்க அன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் சார வீட்டு வேலையை செய்து முடிச்சுட்டு போகிறாங்களா இருக்கும். எங்கள் அதிபரம்மா சொன்ன மாதிரி கவரி கலந்து சொன்ன மாதிரி நீங்கள் ஹோம்ஒர்க் வீட்டு வேலையை அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் நீங்கள் காட்டக்கூடிய அளவுக்கு உங்களை நாங்கள் வழிப்படுத்தி கொண்டு வர வேண்டும். இப்போ நான் இந்த சின்னாக்கள் எல்லாருடையும் கேட்குறேன், இதில் யாராவது மொக்கு பிள்ளை இருக்கிறமா? யாராவது நீங்கள் உங்களை மொக்குட்டு சொல்கிறாங்க, மூளை இல்லைன்னு சொல்கிறாங்க, இருக்கிறீங்களா? இல்லை. இந்த உலகத்தில் ஒருவரும் மொக்கு இல்லை, ஒருவரும் மூளை இல்லாதவர்கள் அல்ல, ஒருவருக்கும் அறிவு இல்லாதவர்கள் அல்ல. உங்களுக்கு இல்லாத கெட்டித்தனம் இருக்கு. ஆனால் அந்த கெட்டித்தனம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி உங்களை மேலே கொண்டு வர்றது மட்டும்தான் உங்களுக்கு மூத்தராகி எங்கிட்ட கடமை. அந்த வகையில் நாங்கள் பெற்றோரும் தேவை செய்து யோசியுங்கள். கல்வி என்றது உத்தியோகத்துக்காக கற்பதல்ல. சில வேளையில் எங்கள் மீனவ சமூகத்திட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கின்ற எங்களுக்கு இந்த படிப்பு. நாங்கள் இந்த கடல் இருக்குது போகிற மாட்டார், ரெண்டு வேலையை வீசின மாட்டார், ஒரு நீங்கள் எடுக்கிற ஒரு மாத சம்பளத்தை 2 நாள் உழைப்பில் எடுத்துகிட்டு போகணும்னு யோசிக்கிறோம். படிப்புக்கும் உத்தியோகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்பதும் அதான் யோசிங்க. படிப்பு என்பது நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்த நாங்கள் இந்த உலகத்தை வெல்வதற்காக, இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்காக, சக மனிதனோடு அன்போடும் பண்போடும் பழகுவதற்காக, வாழ்வதற்காக எங்களை தயார்படுத்துகின்ற ஒரு முயற்சியை தவிர படிப்பு ஒரு உத்தியோகத்துக்கான கருவியை யோசிக்க வேண்டாம். தான் என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு உத்தியோகம் தேவையில்லைன்னு படிப்பு தேவையில்லைன்னு யோசிக்கணும். அதாவது அந்த பரிமாணத்திலிருந்து நாங்கள் என்ன மாற வேணும். கல்விக்கும் உத்தியோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது படித்து வந்த அப்புறம் தகுதிகளை வச்சு கொண்டு யாராவது உத்தியோகம் தருவார்கள் வேறு விஷயம். ஆனால் அதுக்காக வேண்டி உத்தியோகத்தை நோக்கி கொண்டு நாங்கள் படிக்க தேவையில்லை. எனவே நாங்கள் பெற்றோர்கள் எல்லோரும் தெளிவாக புரிந்துள்ளோம். எங்களுடைய எந்த ஒரு பிள்ளையும் மொக்கு பிள்ளை இல்லை, உடல் ஊனமுற்ற பிள்ளை இல்லை. அடுத்த சொன்னது கூட இந்த முறை 12ஆம் வகுப்பு தோல்வி எடுத்த அந்த ஒரு சிங்கள மாணவி, அந்த அவருக்கு 2 கையும் இல்லை, காலால் மட்டும்தான் எழுதுவா. அந்த காலால் எழுதி இல்லை 3 எடுத்திருக்கான்னு அவர் சாதனை. எனவே அப்படி நாங்கள் நிரம்ப விஷயங்களை செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். நாங்கள் சில விஷயங்களை காலப்போக்கில் அறிமுகப்படுத்துவோம். ஒவ்வொரு இங்கே வார எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஏதோ ஒரு வகையான ஒரு பதிவு கொண்டு வச்சிருக்கோம். அந்த பதிவுக்குள்ளார கூட நாள் தொடர்ந்து வந்த ஆட்களுக்கு வருஷம் முடிய நாங்கள் பரிசுகள் கொடுப்போம். அது ஒரு விஷயமாக நாங்கள் யோசிக்கலாம். நாங்கள் அவைகளுக்கு எப்படி பரிசு கொடுத்து அவையில் ஊக்குவிக்கிறது. அதே போல் படிப்பு மட்டுமல்ல நாங்கள் யோசிக்கிற விஷயம், இந்த ஊரில் இருந்து வீராங்கனைகள் வர வேணும், விளையாட்டு வீராங்கனைகள் வரணும், நிரம்ப கைவேலை செய்யக்கூடிய கட்டிக்காரர்கள் வரணும், நிரம்ப சாதனை செய்யக்கூடிய ஆகலாம் வரணும். அவையில் கட்டாயம் முழுமையாக படிப்பு யூனிவர்சிட்டிக்கு போகணும்லாம் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு நல்லா படங்குற தெரியும்னா நீங்கள் வடிவான படங்குறதால வரலாம். அப்படி உங்களுடைய கெட்டித்தனம் எதுவோ அதை கெட்டித்தனம் போட்டு நாங்கள் மேலே கொண்டு வருவோம். அதுக்காக உங்களோட பக்கத்தில் நாங்கள் எல்லாரும் பேர் நாங்கள் ஒரு தரம் பெரிய வானத்திலிருந்து விழுந்த ஆக்கள் இல்லை. நாங்கள் உங்களை போல குட்டிச்சாத்தனெல்லாம் இருந்து வளர்ந்தாக்கள் தான். குளப்படை செய்திருக்கிறோம், மாமா பாட்டு அடி வேண்டியிருக்கிறோம். எல்லாம் நான் வந்து படித்த வகுப்பு இந்த 2 நடுவில் இருக்கிற வகுப்பு தான்.
இதுதான் இதில் இந்த வகுப்புக்கு அப்போ நாங்கள் வகுப்பு 2 வருஷம் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு படிப்பை வாய்ப்பு கிடைக்கும். எனவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய குட்டியார்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வரணும், கட்டாயம் வந்து 2 மணி நேரம் இருந்து படிக்கணும். அதிபர் அரட்டவர் சொன்னது போல் நாங்கள் சத்தம் போடாமல் ஓடி தெரியாமல் இருந்து படிக்கணும். உங்களுக்கு பாடம் தெரியாட்டி நாங்கள் கொஞ்சம் அண்ணா அக்கா கூப்பிட்டு விடுவோம். அவையிலிருந்து கேட்டு நீங்கள் படித்தா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏலாது என்றொரு விஷயம் இல்லை, உங்களால் ஏலும். எனவே நாங்கள் நீண்ட கணக்கு ஆசைகள் வச்சுக்கிறோம். உங்களோட அண்ணா மாமா மேலாம் இருக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ஆசை இருக்கும், உங்களை எப்படியெல்லாம் மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு. அது கட்டாயம் நடக்காது என்ற ஒரு விஷயம் இல்லை. எனவே வாய்ப்பு தருவதற்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கட் பண்ணு.